இப்போ தான் ஒர்க்கு முடித்தேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 6:15 ஆகும். ஒர்க் இன்றைக்கி ஹெவியாக இருந்துச்சு கைஸ். அண்டு கிளைமேட் பாருங்கள், மழை வந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக. நேற்று கூட நம்ம ஊரில் ஹெவியாக மழை. ஸோ நேற்று நம்ம வீடியோவே போடல. சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பிராண்ட் சயாம்ஸ் வியூ அப்படின்னு போட்டு இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து இது வரைக்கும் க்ரோ பண்ணதே இல்லை. சும்மா எப்பவுமே வந்து நம்ம யூடியூப்பில் இருக்க ஷார்ட்ஸை அப்படியே எடுத்து போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு ஸ்பேஸ் எம்டியாக இருக்குங்க இல்லையா, ஸோ இங்கே வந்து நம்ம பிராண்ட் லோகோவை போய் வெட்டலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போது கிளம்பலாம். ஸோ காய்ஸ், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸ்டிக்கர் கடை பார்த்திங்கன்னா எங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ட்ரைவில் தான் இருக்குது. சரி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு அண்ட் தென் ஒரு ரைடு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அண்ட் அதே மாதிரி நேற்று கூட ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேங்க கைஸ், பட் பயங்கரமான மழை. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ ஸ்டிக்கர் என்னோடய அந்த பையன் தம்பி மாதிரி தான். ஸோ நம்ம ஊர்லேயே ஒரு ஸ்டிக்கர் கடை இருக்குது. நான் லாஸ்ட் டைம் கூட அங்கே தான் ஸ்டிக்கரிங் பண்ணேன். ஸோ இன்றைக்கி கடையில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இருந்தால் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அண்டு யூடியூபோட லோகோ வந்து கொஞ்சம் டீசெண்டாக நம்ம வைசர்லேயும் போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் பிகிலே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்டிக்கர் செல்வா அண்ட் ஆர்ட் அப்படின்னு போட்டு ஒரு ஈகிள் சிம்பிள் போட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் டு பர்கூர் போகிற ஹைவேல ஒரு ரோட்டில் இருக்குது கைஸ். ஸோ கடையோட ஓனர் இவர் தான் கைஸ். ஸோ பார்த்துக்கோங்க. வியூன்னு ஒட்டினதும் இதே கடையில் தான். ஸோ பார்த்துக்கோங்க. செல்வா ஆர்ட் அண்டு கான்டாக்ட் நம்பர் இங்கே இருக்குது. இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் யாருக்காவது வேணும்னா இங்கே பண்ணிக்கலாம். அண்டு கைஸ், ஸோ போயிட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம். அண்டு நம்ம மொபைல் வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். அதான் ஸோ நம்ம சனாவை வந்து மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. டிங், யாருன்னு தெரியுதா? ஹாய், இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர், பேர் சுஜித் குமார். ஸோ அவன் வந்தோடனே பார்த்தீங்களா, பல்ல காமிச்சிட்டு இருந்தான். வண்டியை பார்த்துட்டு தானே வந்து இவனை பார்த்துருப்பீங்க கைஸ் ஆல்ரெடி. நம்ம வீட்டான நிறைய டைம் பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் ரவுண்டெல்லாம் போயிருக்கான். ஸோ வண்டியை பார்த்துட்டு ஓடி வந்திருக்கான். ஸோ ஸ்டிக்கர் பண்ண போகிறேன்டா, ஸ்டிக்கர் ஓட்ட போகிறோம் நம்ம வண்டிக்கு. நம்ம யூடியூப் பேர், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல. ஸோ கைஸ் இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிஸ்டம் போன டைம் பண்ணதே சேவ் பண்ணியிருக்கியா? பழையசு வந்து இன்ஸ்டா இது இருந்துச்சு இல்லை, சயாம்ஸ்ன்ட்டு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது ஐஎம் சயாம்னு போடணும். ஓகேவா? ஐஎம் கேப்ஸ் இல்லை, அது நார்மல் தான் கைஸ். நான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ இதை ஒட்டிட்டு நம்ம ஒரு ரைடு போகலான்னு பார்த்தோம். பட் மழை வர மாதிரி இருக்குது கைஸ். மழை வரலன்னா we will go for a ride or else we will go back to the home guys. கைஸ், நம்ம ஸ்டிக்கரிங் ஒட்டுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்காக எப்படின்னா, இந்த ஸ்ப்ரே என்னென்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு க்ளீன் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் பாலிஷ் எதனா, இப்போ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அவங்க பாலிஷ் கிலிஷ் எதனா பண்ணியிருந்தால் ஒட்டாது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு க்ளீன் பண்ணிடுவோம் கைஸ். நார்மலாக ஒயிட்டு இதில் வைசரில் வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ பின்னாடி இங்கே தெரியுதுங்களா ஒரு கட்டு பிளாக் கலரில். ஸோ அதை பேக்ரவுண்டாக வச்சா போடு அப்படின்ட்டு. அண்டு ரொம்ப நாளாக எனக்கு இதை வந்து ஸ்மோக்கி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வேண்டாம், ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஹை ஸ்பீடில் போகும்போது நம்ம பெண்ட் பண்ணி ஓட்டும்போது இதை வச்சு தான் நம்ம பாதி ரோடவே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை பிளாக் அவுட் பண்ண வேணாம், இப்படியே ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி விட்டேன். இன்னும் ஸ்டிக்கரிங் ஒர்க்கு பைக்கில் பண்ணதே எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் லோகோ போட்டிருப்போம். அண்டு இது வந்து செப்ரேட்டாக, இது வந்து ZX Reynarல மட்டும்தான் டிஃபால்ட்டாக அதுலேயே ரிம்மில் வரும். இது வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி தான் அந்த ரிம் ஸ்டிக்கர் க்ரீன் கலர். அண்டு இது ஒரு கவாசகி லோகோ போட்டுருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த சைடும் சேம் அண்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கரிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைனாக்ஸோட பிராண்ட், நம்ம கேமரா டிஜேயோட பிராண்ட், அவ்வளோதான் கைஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம ஒட்ட போகிறோம் கைஸ்.
பாருங்கள். ஓகேடா. ஸோ நம்ம யூடியூபோட சயாம்ஸ் வியூ அண்ட் இன்ஸ்டாவோட ஐஎம் சயாம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ திஸ் கைஸ். ஆக்சுவலாக நான் இன்ஸ்டா இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிக்கர் ஒட்டும் போதே நம்ம ப்ரொமோட் பண்ணிடலாம்டா. ஸோ மார்க்கெட்டிங் வச்சுருக்கீங்களோ ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ இன்ஸ்டாகிராம் டூ கைஸ். ஸோ அதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவர் தான் ஓனரு. தேங்க்ஸ். ஸோ எல்லாம் க்ளீனாக பண்ணிவிடுவான். பார்த்து ஸ்லோவாக தான் பண்ணுவான், பட் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருவாங்க கைஸ். லுக் அட் லைக் கைஸ். யா ஸோ லுக்கிங் குட். கொஞ்சம் அஃபிஷியலாக இருக்கவங்க எல்லாமே எம்சிஎம் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப மொக்க போட விரும்பல. லுக் அட் திஸ் கைஸ். நார்மல் ஃபாண்ட்டில் போட்டு அப்படியே நம்ம இப்போது ட்ரிப்பு அந்த மாதிரி போகிறோம் இல்லையா. ஸோ நிறைய பேர் மெயினாக முன்னாடி வந்து பேசும்போது அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அண்டு ஓகே, மார்க்கெட்டிங் பண்ணது போதும் நம்ம சேனலில். நம்ம கிளம்பலாங்க கைஸ். உங்களுக்காக ஒரு சின்ன ரவுண்டு மட்டும் போயிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி போகலாமா? பைடா. பைக் எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் போகலன்னா எப்படி கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஸோ லோ லைட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது டிஜே அப்படின்னு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதனால் அப்படியே உங்களுக்கு காமிக்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அண்டு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டினதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இதுதான் நான் ஸ்டிக்கரிங்கே பண்ணுறேன் கைஸ். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி தான். அண்டு இதுக்கு முன்னாடி வந்து பெருசாக நான் ஸ்டிக்கர்லாம் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி என்னடா பைக் நீ வச்சுருந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் டு 2016 நான் வந்து KTM RC 200 வாங்கினேன் கைஸ். அந்த டைமில் 200cc KTMன்றதே ரொம்ப பெரிய விஷயம் என்னோடய ஏரியாலலாம். ஸோ அப்படியே அந்த டைம்லேயே மாஸ்க் காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2018 மிடில் வந்து அதை சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக்கிங் பக்கமே போகல. பட் எனக்கு அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். பட் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி மறுபடியும் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்லேயே இறங்கிட்டு மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சரி நம்ம பைக் எடுக்கணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்போ எடுத்தது தான் நம்ம சனா கைஸ். ஸோ இது வந்து சனாலேயே முடிஞ்சிடாது. ஏகப்பட்ட பைக்ஸ் வரப்போகுது நம்ம கராஜில். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது சனாவில் கைஸ். அண்டு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த RC எடுத்தோம் இல்லையா, அந்த RC எடுக்கும்போது கூட வந்து பெருசாக வந்து நான் எதுவுமே பண்ணல. எந்த ஸ்டாக்கு அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன இது கூட பண்ணதில்லை கைஸ். எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான். ஸோ எதுவுமே ரிமூவ் பண்ணல. பட் ஃபர்ஸ்ட் நம்ம சனாக்காக தான் எல்லாமே பண்ணிட்டுக்கிறேன். அண்டு சனா நம்ம சேனலுக்காக தான். லோ லைட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியல, எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும். அண்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமெண்டிங் மீ. அண்ட் ரீசெண்டாக ஒரு கமெண்ட், பயங்கரமான கமெண்ட் வந்துச்சு. ஐ திங்க் வருண் ப்ரோன்னு நினைக்கிறேன் பேர். ஸோ என்ன பண்ணியிருந்தாருன்னா, 10,000 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுச்சு. இங்கே தெரியும் பாருங்கள், 9656 அப்படின்னு இருக்குது. ஸோ 10,000 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ போட்டு விடுங்க ப்ரோ அப்படின்னாரு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி அதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி, அது கொஞ்சம் சினிமேட்டிக் வீடியோலாம் எடுக்கணுமே. அண்டு கிளைமேட்டை பார்த்தா பயங்கரமாக மழை வர மாதிரி இருக்குது அப்படின்றதுனால இன்றைக்கி போல் சாட்டர்டே வந்து அப்லோட் ஆகும். லெட்ஸ் சி கைஸ். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அண்டு சாட்டர்டே எனக்கு வந்து பிளான் இருக்குது. நாளைக்கு வந்து நம்ம மேபி நம்ம கார் வ்ளாக் பார்க்கலாம். நாளைக்கு பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ என்ன ஏதுன்னு அப்படின்ட்டு நாளைக்கு விளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்டு கைஸ், ஸோ இன்றைக்கி ஜாலியாக அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். And okay guys, so let's take a U-turn here. ஸோ கைஸ், ஸோ என்னென்னா பசங்கள்லாம் அங்கே பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. அண்டு கிளைமேட் நல்லாயிருக்கு. பட்டு எப்போவுமே நான் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி நம்ம வில்லேஜ் ரோடாக இருக்கட்டும், நார்மல் ரோட்டில் நம்ம எப்போவுமே பார்த்து ஓட்டுறதே நல்லது கைஸ். ஐ டோன்ட் க்ரூஸ் மச் இந்த பப்ளிக் ஏரியா அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த vlog. அண்ட் தென் நான் அப்படியே இங்கேயே என்னோடய வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேங்க. ஸோ இதே பெருசாக போகக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes வந்தால் போதும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்டு பேக் டு பேக் வீடியோ டெய்லி போடலான்ட்ருக்கேன். அண்டு அப்கமிங் ரைட்ஸும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பேசாமல் லாஸ்ட் டைமும் கர்நாடகா போகணும், இந்த டைம் பேசாமல் தமிழ்நாட்டுக்குள்ளேயே போகலாமா அப்படின்னும் கேட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. லைக் ஊட்டி, கொடைக்கானல் எங்கேயாவது போகலாமா அப்படின்ற மாதிரியும் பார்த்துட்ருக்கோம். அப்படி இல்லைனா ஏற்கனவே சொன்ன மாதிரி கொல்லி ஹில்ஸ். ஸோ பார்க்கலாம் கைஸ், எந்த இது நல்லாயிருக்கோ அங்கே போகலாம். அண்டு மழை வேறு வர மாதிரி இருக்குது. ஸோ ஐ வில் கோ பேக் ஹோம். இல்லைனா வந்து மழை வந்துச்சுன்னா நானும் காஞ்சிருவேன், சனாவும் காஞ்சிருவோம்.
ஸோ ஓகே கைஸ், நம்ம அப்படியே நான் டைரெக்டாக இங்கேருந்து வீடு ரொம்ப கிட்ட தான். ஸோ இங்கேருந்து அப்படியே வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் கைஸ் அண்ட் கீப் டூயிங் இட். ஒரு நாள் நம்ம சூப்பர் பைக் வாங்கலாம் கைஸ்.